இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியாவுக்கு ஆதரவளிப்பவர்கள் மாட்டுச்சாணம் தின்பவர்கள் என்று புதிய வேதம் ஓதியிருக்கிறது ஒரு பூதம். ஜம்ரி வினோத் எனும் அந்த விஷவாதி கூறியிருப்பதாக சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது ஒரு செய்தி. இந்துக்கள் எந்த நாட்டிலெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் பல்வேறு பிரச்சனைகளை இந்துக்கள் கட்டவிழ்த்து விடுவதாக ஜம்ரி வினோத் அதில் குற்றம் சாட்டியுள்ளார். இந்துக்கள் எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களிடமும் பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் என வெளிப்படையாக இந்துக்கள் மீது ஜம்ரி வினோத் வன்மத்தை கொட்டியுள்ளார். ஜம்ரியின் இந்த பேச்சை தாம் வன்மையாக கண்டிப்பதாக மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் எச்சரித்துள்ளார். இந்த ஜம்ரி மீது 1000த்திற்கும் மேற்பட்ட புகார்கள் காவல்துறைக்கு முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் இதுவரை அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியவில்லை. ஒருவேளை முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு முறையான கவனிப்பு நடந்திருந்தால் மீண்டும் மீண்டும் இது போன்ற 3R விவகாரங்களை எழுப்பாமல் அவர் இருந்திருக்கலாம். அவரை கண்டு கொள்ளாமல் விட்டதன் விளைவு இப்போது இந்த நாட்டின் குடிமக்களான இந்துக்களின் மனதை இந்த அளவுக்கு கொந்தளிக்க வைத்திருக்கிறார். இந்துக்கள் என்றால் பிரச்சனை, இந்துக்கள் மாட்டுச்சாணம் தின்பவர்கள் என்று பச்சையாய் ஒரு செய்தியை சமூக ஊடகங்களில் அவரால் பகிர முடிகிறது என்றால் இது யார் கொடுக்கும் தைரியம் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கேள்வி எழுப்பினார். உண்மையில் ஜம்ரி 3R விவகாரம் தொட்டுதான் பேசுகிறார் என்பது அரசுக்கு தெரியும், ஆட்சியாளர்களுக்கும் தெரியும். இருந்தும் அவர் இது போன்ற இழிவான கருத்துக்களை தொடர்ந்து பேசுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது என்றால் இதை என்னவென்று சொல்வது என அவர் தமது வருத்தத்தை பதிவு செய்தார். பல இனங்கள் கூட இந்தியர்கள் ஒத்துப்போவதில்லை என்று அவர் சொல்கிறார். ஆனால் அவர் ஆதரிக்கும் பாகிஸ்தானில் அவர்களுக்குள்ளேயே சண்டை இருக்கிறது. அது அவருக்கு தெரியும். பங்களாதேஷ் சண்டை போட்டு பிரிந்தது. இப்போது பலுசிஸ்தான் சண்டை போடுகிறது. இப்படி பிரச்சனைகளின் மொத்த உருவமாய் உலகம் வெறுக்கும் ஒரு நாடாய் பாகிஸ்தான் இருக்கிறது. தீவிரவாத செயலை 40 வருடங்களாக தாங்கள்தான் செய்கிறோம் என்றும் பிரிட்டிஷுக்கும் அமெரிக்காவுக்கும் செய்திருக்கிறோம் என்றும் உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். இதை உலக நாடே அறிந்திருக்கிறது. வேண்டுமானால் அங்கு போய் குறைக்கச் சொல்லுங்கள் இவரை. அங்கு போய் சமாதான பேச்சை பேசச் சொல்லுங்கள் இவரை. இதில் இந்துக்கள் என்றால் பிரச்சனை என்று உளறுகிறார். நம் இந்தியர்கள் இது போன்ற அர்த்தமற்ற பேச்சை பொருட்படுத்த வேண்டாம். வானத்தில் கல் பட்டால் வானத்தில் கீறல் விழுவதில்லை. சூரியனை பார்த்து நாய் குறைப்பதால் சூரியனுக்கு ஒன்றும் ஆகப் போவதில்லை. நாய்க்குத்தான் கேடு. எனவே அதுகள் அதுகளுக்கு தெரிந்ததை குறைக்கட்டும். அதற்கான உரிய பதிலடி, தண்டனை நிச்சயம் அதுகளுக்கு கிடைக்கும் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கடுமையாக சாடினார். எதை சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி வாழ வேண்டும் எனும் பண்பாட்டை ஆய்ந்து அறிந்து இந்த உலகத்திற்கு சொன்ன முதல் மாந்தர் இனம் தமிழ் இனம்தான். அந்த இனத்தின் வழிபாட்டு மதமாக இந்து மதம் விளங்குகிறது. அப்பேற்பட்ட பின்னணி கொண்ட எங்களை மாட்டுச்சாணம் தின்பவர்கள் என்று எள்ளி நகையாடி இருக்கிறார். மாட்டுச்சாணத்தின் மகிமை தெரியாமல் பேசியிருக்கிறது அந்த மட மூளை. துருநீரை அகற்றும் திருநீர் மாட்டுச்சாணத்தில் உருவாக்கப்படுவதுதான். அதை நாம் பிரசாதமாக சில நேரங்களில் வாயில் இட்டுக் கொள்வதுண்டு. ஆமாம், நாங்கள் மாட்டுச்சாணத்தை தின்பவர்கள்தான். எப்படி பன்றி, பூனை, காக்கா என பல மிருகங்கள், பறவைகளின் உதவியுடன் உருவாக்கப்படும் மருந்துகளை நீ வியாதிக்காக சாப்பிடுகிறாயோ, அதே போல் நாங்கள் அதை மருந்தாக பயன்படுத்துகிறோம். எனவே நீ சொல்வதால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்போதும் தமிழக கிராமங்களில் அதிகாலையில் மாட்டுச்சாணத்தை முற்றத்தில் தெளிக்கிறார்கள். வீட்டு தரைகளில் பூசுகிறார்கள். காரணம், அது கிருமி நாசினி என்பதால். எனவே நீ நினைக்கிற மாதிரி மாட்டுச்சாணம் ஒன்றும் இழிவானது அல்ல. உன்னை போன்றவர்களுக்கு அது தெரியவும் வாய்ப்பில்லை. எனவே இந்துக்களை எப்போதும் இழிவுபடுத்த வேண்டும். அப்போதுதான் இந்த நாட்டில் நமது பிழைப்பு ஓடும் என இப்படி எதையாவது பேசிக் கொண்டிருக்கும் உன் வாய்க்கு ஒரு நாள் நிச்சயம் பூட்டு போடப்படும். அதற்குரிய தண்டனையை நிச்சயம் அனுபவிப்பாய் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். தான் வந்த பாதையை மறந்து மதம் மாறி தன்னை ஒரு முஸ்லிம் என நம்ப வைக்க இப்படி பிழைப்பு நடத்தும் இவர் மரத்துக்கு மரம் தாவும் ஒரு குரங்கு என்றால் அது மிக இல்லை. குரங்குகளுக்கு கூட கொஞ்சம் புத்தி உண்டு. ஆனால் இது போன்ற ஜென்மங்களுக்கு அதைவிடவும் அறிவு குறைவுதான். எனவே குரங்கை நாம் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் சாடினார். இது போன்ற விஷ கருத்துக்களை தொடர்ந்து தூவிக் கொண்டிருக்கும் ஜம்ரி மீது அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு நடவடிக்கை எடுக்கிறதோ இல்லையோ அதை நாம் அவர்களிடம் விட்டு விடுவோம்.
நாம் அதை பொருட்படுத்த வேண்டாம். காலம் இத்தகைய நபர்களை காலில் போட்டு மிதிக்கும் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கடுமையாக சாடினார். சாணம் விழுந்தா புறம் பாரு, எருவ எரிச்சா திருநீரு, உனக்கு என்ன வரலாறு, உண்மை சொன்னா தகராறு, நீ மாடு போல உழைக்கலையே, நீ மனுஷனை ஏச்சு பொழைக்கிறியே. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.